ஃப்ரைட் ரைஸ் கடையில எக்ஸ்ட்ரா சாஸ் கேட்குற ஆளா நீங்க? தயவு செஞ்சதுக்கு அப்புறம் கேட்காதீங்க. அப்படிலாம் கேட்டா அடிச்சு மண்டே ரெண்டா பொழந்துடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு இத்துணூண்டு சோயா சாஸ் எக்ஸ்ட்ரா போட சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு அடிச்சு மண்டே ரெண்டா பொழப்பீங்க. மக்களே, மயிலாடுதுறையில் ஒரு பையன் ஃப்ரைட் ரைஸ் போடுறவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா சோயா சாஸ் கொஞ்சம் போடுங்க என்னோட ரைஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் என்ன காண்டில் இருந்தாருன்னு தெரியல. அந்த பையன் கிட்ட கொஞ்சம் கடுகடுன்னு தான் பேசுறாரு. சரி, அடுப்புல அனல்ல நிக்கிறாரு, ஏதோ கோவமா பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா டப்புன்னு பலார்னு அந்த பையனை அரைஞ்சிடுறாரு. அந்த பையன் உடனே மாஸ்டர் அரையறதுக்கு போக பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அந்த பையனை அடிக்க மொத்தமா கும்பல் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. உடனே அந்த பையன் என்னையோட அடிச்சுங்க, வெயில்ல கெட்டுருப்பா தக்காளி சோறு, ஆளை கூட்டின்னு வந்து உங்களை என்ன பண்றேன் பாருன்னு பிள்ளைன்னு 6 பேரை கூட்டின்னு வந்து கடையை துவம்சம் பண்ணிட்டான். அது மட்டுமா, இந்த பையனை செவில் மேலேயே விட்டு அந்த மாஸ்டர் பொலன்னு பொழந்து அவரோட மண்டைய ரெண்டா பொழந்துட்டானுங்க. ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு வேணா ஃபன்னியா இருக்கலாம், ஆனா இவ்வளோண்டு சோயா சாஸ் ஃப்ரைட் ரைஸ்ல போட சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய கலவரமா? ஒரு சோயா சாஸ்க்கெல்லாம் மண்டை பொழக்கப்படுறது கொஞ்சம் ஓவரா இல்ல? சரி மக்களே, இந்த ஒரு வீடியோல முதல்ல அந்த பையன் சோயா சாஸ் எக்ஸ்ட்ரா போட தான் சொல்றான். மாஸ்டர் தான் என்ன டென்ஷன்ல இருந்தாருன்னு தெரியல, அவனை பலார்னு அரைஞ்சிடுறாரு. பையன் தனியா மாட்டிக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சிடுறாங்க. அதனால அந்த பையன் மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்து அந்த கடையை நாசம் பண்ணிட்டான், அவரோட மண்டையும் உடைச்சிட்டான். சரி, இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இதுல யார் மேல தப்பு இருக்கு? முதல்ல அடிச்ச அந்த மாஸ்டர் மேலயா, இல்ல அடிச்சதுனால போய் ஆளை கூட்டிட்டு வந்து கடையே நாசம் பண்ண அந்த பையன் மேலயா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.